நம்ம அதிசர் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுல பல இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டுருக்காரு. அதுல மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுவது நம்ம ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள் தான். அதிசரை வைத்து தீனா அப்படின்ற படத்த கொடுத்த ஏ.ஆர். முருகதாஸ் அவர்களுடைய திரை வாழ்க்கையில அந்த படம் தான் ஒரு திருப்புமுனையாக இருந்துச்சு. அதன் பிறகு அவர் இயக்கிய அத்தனை படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா, கஜினி திரைப்படத்துடைய கதைய முதல்ல நம்ம ஏ.கே. வடம் தான் ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. திடீரென பார்த்தீங்கன்னா, ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள் அஜித் கிட்ட எந்த ஒரு முன்னறிவிப்புமே இன்றி நம்ம சூர்யா அவர்களை வைத்து அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆகையால அதன் பின்னர் பல வருடங்கள் வரைக்குமே இவங்க ரெண்டு பேருடைய காம்போ இணையாமல் இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் இணையாததற்கு இந்த ஒரு விஷயம் தான் முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள் பல முறை ஏகே அவர்களை தொடர்பு கொண்டுமே நம்ம அஜித் அவர்கள் அவரை நேரடியாகவே மறுத்துட்டாரா. ஆனால் சமீபத்துல இவங்களுடைய சந்திப்பு நடைபெற்றதாக சொல்லப்படுது. இதனை ஏ.ஆர். முருகதாஸ் அவர்களே சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒன்றுல அதனை பற்றி விலாவாரியாக பேசியிருந்தார். மேலும் பாத்தீங்கன்னா, அஜித் இவர் சந்தித்த புகைப்படங்கள் கூட சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி வைரலாச்சு. இந்த நிலையில தற்போது ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள் அஜித் சாருக்குன்னு 2 கதையை சொல்லியிருக்காரு. அதுல ஒன்றை நம்ம ஏகே அவர்கள் சூஸ் பண்ணி உள்ளதாகவும், இந்த படம் பாத்தீங்கன்னா ஏகே 65 இல்லனா ஏகே 66 உருவாக்கலாம் அப்படின்ற தகவல் வைரலமே ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பு படக்குழு தரப்புல இருந்தே வெளியாகும். மேலும் பாத்தீங்கன்னா, அஜித் சாருடைய 64வது திரைப்படத்துடைய படப்பிடிப்பு பிப்ரவரி இறுதியில் ஆரம்பமாகும் அப்படின்னு அந்த படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே சமீபத்திய பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தார். ஆகையால தற்போது ரசிகர்களுமே மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.